10 மாதம் சுமந்த டேங்க்ஸ் எப்படி சொல்ல முடியும்? எப்படி நன்றி செலுத்த முடியும்? அது வார்த்தையில் இந்த பிரசவ வலி இருக்குல்ல, அது வார்த்தையில் முடிச்சிட முடியுமா? 2 வருஷம் பால் குடிச்சவன வார்த்தையில் முடிச்சிட முடியுமா? அப்போ அவங்களுக்கு எப்படி நன்றி செலுத்துறது கேட்கணும். இறைவன்கிட்ட கேட்கணும். இறைவன் நான் எப்படி நன்றி செலுத்துறது கேட்கணும். நீ சொல்லிட்ட, வேதத்தை சொல்லிட்ட, இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க, பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்லிட்ட, எப்படி நன்றி செலுத்துன்னு கேட்கணுமா இல்லையா? ஆனால் நீ எத்தனை பெற்றோர் பாருங்கள், குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் கவலைப்படுறாங்க. ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஆசையாக வளர்க்குறாங்க, எவ்வளோ அன்பாக வளர்க்குறாங்க. அன்பை ஊட்டி ஆசையை பரிவா எப்படி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு படிக்க வச்சு ஆளாக்கி அவனுக்கு எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்து ஒரு கல்யாணம் முடிச்சு கொடுத்து எப்படி கடைசி வரைக்கும் எப்படி இருப்பா எப்படி பார்த்தானே இருக்கிறாங்க. 10 மாதம் கருவலாக சுமந்தாங்க. ஆனால் வாழ்ற மனசு சுமக்கிறாங்கல்ல, தன் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறாங்களா இல்லையா? எல்லா பெற்றோரும் தன் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறாங்க. எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க, எனக்கா பார்த்துருக்கோமா? அந்த பிள்ளைங்க நல்லா இருந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதான் நன்றி சொல்கிறேன். அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்.